அலுவல் மொழி இல்லை, ஆட்சி மொழி இல்லை, தொடர்பு மொழி இல்லை, எல்லாமே இங்கே ஆங்கிலம் இருக்குது. அதை விட்டால் ஹிந்தி இருக்குது. ஒன்றிய அரசு அலுவலகங்களில் எங்கேயுமே தமிழ் இல்லை. ஏடிஎம் மிஷினில் தூக்கிட்டாங்க, வங்கி சலானில் தூக்கிட்டாங்க, தொடர் வண்டித்துறையுடைய முன்பதிவில் தூக்கிட்டாங்க. விமான நிலையத்தில் இதுமாதிரி இலங்கை, மலேசியா, சிங்கப்பூரில் அறிவிப்பு இருக்குது. நம்முடைய தமிழ்நாட்டில் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரைக்கு கூட நம்ம தமிழில் விமானத்தில் அறிவிப்பு இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இதெல்லாம் பட்டியலிட்டேன். இவர் சேகர்பாபு அந்த துறையும் இல்லை, ஒன்றும் இல்லை. இவர் எழுந்து அங்கேருந்து ஒரு மீளாக தான் ஒரு மாதிரியாக சவுண்டு விட்டார். அவருக்கு என்னென்ன, நான் 0 ஹவர்ஸு, கவன ஈர்ப்பு, ஒத்திவைப்பு தீர்மானம், துணை கேள்வி, பாயிண்ட் ஆஃப் ஆர்டர், இது எல்லாமே நான் சட்டமன்றத்தினுடைய விதிகளை, மரபுகளை பின்பற்றி ஏற்கனவே 2 முறை இருந்திருக்கேன். இது 3வது முறை. அதனால் என்னுடைய அனுபவத்தின் அடிப்படையில் நான் அங்கே எதுக்கெடுத்தாலும் உண்மையிலேயே நான் எதுக்கெடுத்தாலும் நியாயமான பிரச்சனைகளை நான் விட மாட்டேன். நான் ஃபைட் பண்ணி நேரம் கேட்டு வாங்கி பேசுகிறது வழக்கம். அதனாலே உங்களுக்கு தெரியும், அப்பாவுக்கு எனக்கும் நிறைய பேரவைத் தலைவர் அப்பாவுக்கு நிறைய முரண்பாடு வரும். அவர் எடுக்கிறதுலாம் என்ன வேல்முருகன் என்னை மிரட்டுறீங்க அப்படிங்கிற அன்னைக்கு கூட அப்படி தான் அவர் மிரட்டுறீங்க, எங்களை அவையை மிரட்டுறீங்க, அமைச்சரை மிரட்டுறீங்க அப்படின்னு சொல்லி அவர் கடுமையாக எச்சரிக்கிறேன், இதை உங்களை கடைசி கட்ட வார்னிங் அப்படின்னு. அப்போ சேகர்பாபு என்ன செய்கிறாரு, அங்கே இருந்துக்கிட்டு ஒரு செய்தியை, ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. அது முதலமைச்சரும் அப்படியே எழுந்து உணர்ச்சி வயப்பட்டு அவரும் அந்த வார்த்தையை பயன்படுத்திட்டார். அதுக்கு பிறகு முதலமைச்சர் கொஞ்சம் நிதானித்து, இல்லை வேல்முருகன் பேச்சில் கருத்து இருக்கும், பொருள் இருக்கும், ஆழமாக இருக்கும், நல்ல ஆலோசனைகளாக இருக்கும், நானே அவருடைய பேச்சை கேட்டுட்டு தான் நான் போவேன் அப்படின்னு சொன்னார். சொல்லி என்னை சமாதானப்படுத்துகிற மாதிரியான வார்த்தைகளையும் அங்கே பதிவு பண்ணார். ஆனால் அது அவர் என்னை சொன்ன அந்த வார்த்தை மட்டும் நாடு முழுக்க பேசு பொருளாக மாறிச்சு. பேரவைத் தலைவர் என்னை எச்சரித்ததும் நாடு முழுக்க பேசு பொருளாக ஊடகங்கள், பத்திரிகைகளை வெளியே வந்துச்சு. ஆனால் உள்ளே நடந்தது என்பது இதான்.